ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கர்த்தியக்குவா. நம்ம ஒரு 10 to 15 டேஸாக நம்ம வீடியோவே போடலை. ஆல்ரெடி நம்மளோட குரூப்பில் இருக்கவங்களுக்கும் நம்மகிட்ட பை பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு கொஞ்ச நாள் ஸ்டாக்ஸ் எடுக்கல, ஜூலையில் தான் ஸ்டாக்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நம்ம எடுத்திருந்தோம். ஃப்ரைடேவே மீன் வந்துருச்சு. ஏன்டா ஃப்ரைடே வந்தது 1 வீக் கழிச்சு போடுறீ அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 8 டேஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபிஷஸ் எல்லாமே நம்ம அதாவது ஒரு 70 to 80% வந்து நான் சேல் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவோம். சரிங்களா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதில் ஜாயின் பண்ணிங்க. ஃபிஷ் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை பற்றி என்கொயரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபிஷ்ஷு இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நான் எடுத்து 1 வீக் ஆயிடுச்சு. போன வாரம் நான் எடுத்திருந்தேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு ஸ்டாக்ஸு. பட் நான் அதுக்கு அடுத்த வாரம் இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி தான் நான் வீடியோ நான் போடுறேன். ஸோ அதனால தான் ஃபிஷ்ஷு நான் நல்ல குவாலிட்டிலாம் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவேன். அதுலேருந்தே ஓடி போயிடும். அது போக கொஞ்ச நாள் ஒரு 5-6 நாள் கழிச்சு தான் எப்போதுமே போடுவேன். இன்றைக்கி இந்த வட்டம் தான் ஒரு 7-8 நாள் ஆகி போச்சு. ஸோ இது வந்து நான் அவ்வளோவா கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கலை. ஜஸ்ட்டு சும்மா அந்த பிரித்து வச்சது மட்டும் தான் கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து குரூப்பில் போட்டு சேல் பண்ணுவேன் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ கிளிப்ஸு, பீட்டா ஃப்ளேரிங் வீடியோன்ட்டு. ஸோ அதை வந்து நான் அந்த யூடியூப்பில் நான் போடுறேன். ஏன்னா நான் பிரிச்சும் போது எடுத்து நான் வீடியோஸ் போடுவேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ளேரிங் வீடியோ குரூப்பில் போடுறேன். பட் இந்த தடவை இந்த அன்பாக்சிங் வீடியோவில் நான் ஃப்ளேரிங் வீடியோ விட்டுறேன். நல்லா ஃப்ளேரிங் பண்ணோம். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டம்பயரில் ஒன்று கூட இல்லைங்க, எல்லாமே சொல்லிட்டு ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் பார்க்குற டம்பயர் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா தரமாக இருக்கும். அது இயர் குவாலிட்டி பாருங்கள். குவாலிட்டி நம்பர் 1ன்ற மாதிரி இருக்கும். ஏர் குவாலிட்டி எல்லாம் அப்படி இருக்கும் குவாலிட்டி. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த தடவை ஸ்டாக்ஸு. அது போக இங்கே பாருங்கள், எல்லோ பேஸில் உள்ள மல்டி கேலக்ஸி, எல்லோ பேஸ் மல்டி கேலக்ஸி இதெல்லாம் வெளியே எடுத்தோம்னா நம்ம மினிமம் 1500 2K ஆகும். என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன், 700 சம்திங்க்கு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஃபிஷ்ஷு வாங்கணும், இல்லை என்கொயரி, அப்படி இல்லைனா நம்மளோட அப்டேட் நீங்கள் சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறணும், யூடியூப்புக்கு முன்னாடியே என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்த்து வச்சுக்கிறணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எது வாங்குறதா இருந்தாலும், எது நான் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் குரூப்பில் தான் போடுவேன். இப்போ இன்கேஸ் இன்றைக்கி நான் ஷிப் பண்ணிட்டு வந்தாலுமே யூடியூப்பில் நான் போட மாட்டேன். டேரெக்டாக வாட்ஸ்அப் தான் போகும். இன்றைக்கி ஷிப் பண்ணிட்டு வந்தால் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போட்டு அடுத்த வாரம் தான் நான் யூடியூப்லேயே போடுவேன். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப் தான் மெயின். அதேமாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆக்டிவேஷன்லாம் போடுறோம். கோல்டன் நம்பர் ஆக்டிவேஷன்லாம் ஒருத்தர் 300க்குலாம் வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி லக்கில் கிடச்சிரும். குரூப்பில் அவ்வளோ பேர் இல்லை. ஸோ அதனால் ஆக்டிவேஷன் ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம எவ்ரி சண்டே ஆக்டிவேஷன்ஸ் போடுறோம். ஸோ மறந்துடாமல் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ வந்து நான் எடுக்கலை. ஜஸ்ட்டு ஒரு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு பக்கெட்டில் போட்டு எடுத்துருப்பேன். அடுத்து பேக்கெட்ஸோடு காட்டியிருப்பேன். இது வந்து நான் தனியாக பிரிச்செல்லாம் காட்டலை. ஸோ அதனால் ஃப்ளேரிங் வீடியோ நான் போன வாரமே எடுத்து வச்சுருந்ததை எடுத்து இதில் நான் விட்டுட்டேன். ஜஸ்ட்டு 1 டே கண்டிஷன் பண்ணிவிட்டு தான் அந்த ஃப்ளேரிங் வீடியோ நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து தாய் இம்போர்ட் வச்சு தான், எல்லாமே இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் தான், எதுவுமே இந்தியன் ப்ரீடு கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சளவு இம்போர்ட்டட் ஃபிஷ்னால எல்லாமே ஒரு மார்க்கெட் ஹை ப்ரைஸு அப்படின்ற ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம முடிஞ்சளவு நான் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன். டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ நம்ம டேரெக்டாக பண்ணல, ஒரு டீலர் வச்சு நம்ம வாங்கி தான் கொடுக்குறோம். ஸோ இதையுமே நான் வீடியோவில் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியுது. அது போக இந்த ஜெயண்ட் பேர்ஸு, மார்பிளில் ஜெயண்ட் பேர்ஸ் வச்சுருந்தேன். லைட்டாக மல்டி மாதிரியும் இருக்கும். ஏன்னா உடம்புல 5-6 கலர் கிட்டே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி உண்மையில். இதுவுமே நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன். எல்லோ கோய் இருக்குது, எல்லோ கோய் கேலக்ஸி, இதுவும் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன். இதில் பார்க்குற மேக்ஸிமம் பேர் சோல்ட் அவுட் தான். இப்போ பேலன்ஸ் பிளாக் ரவுண்ட் டெயில் இருக்கும், ஒரு 2-3 கேலக்ஸிஸு, எஃப்எஸ்சிபி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு 20% ஸ்டாக்ஸ் தாங்க இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி வேணான்றவங்களும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்மளோட அப்டேட்டு, ஃபிஷ்ஷோட இந்த மாதிரி வீடியோ குவாலிட்டி, ஃப்ளேரிங் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.